சீட்டை ஃபோல்ட் பண்ணி உள்ளே மூவ் பண்ணி வச்சாலே உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்பேசியஸ் கிடைக்குது. இங்கே சீட்டை ஸ்லைட் பண்ணி உள்ளே போய் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த ஸ்பேசியஸ் உள்ள தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உள்ளே உட்காந்துட்டோம். சீட்டை ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். சீட்டை புல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் போல் கொடுத்துருக்காங்க. சீட்டை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லெக் ரூம் ஸ்பேஸ் மற்றும் ஹெட்ரூமோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த லிவரை ஆக்சஸ் பண்ணி தான் சீட்டை நம்ம ஃபோல்டிங் மற்றும் ஸ்லைடிங் பண்ண முடியும். எட்டிகால செகண்ட் ரோ சீட்டுக்கு மட்டும்தான் ஸ்பிளிட்டிங் சீட்ஸ் வித் ஒன் டச் ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வண்டியோட லெக் ரூம் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது தேர்ட் ரோவில். அதே மாதிரி ஹெட்ரூமும் சொல்லவே வேண்டாம். நமக்கு செகண்ட் ரோவில் என்ன ஹெட்ரூம் ஸ்பேஸ் இருந்ததோ